ஃப்ரெஞ்ச் லேர்ன் பண்ணினீங்க அந்த மெத்தட் பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. என்ன மாதிரி இங்கே வந்து ஃப்ரெஞ்ச் படிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுற உங்களுக்குமான ஒரு வீடியோ தான். நான் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு நான் செய்துட்ருக்கிறேன். ஆனால் எனக்கு 100% ஃப்ரெஞ்சு தெரியாது. பண்ணினா எப்படியாவது ஃப்ரெஞ்ச் படித்து ஆகணுமெண்டு. ஆனால் போகிற இடமெல்லாம் வந்து எனக்காக ஒரு ஆள் வந்து எந்த நேரம் உதவிக்கு வராது. ஸோ நான் படித்து தான் ஆகணுமென்று சொல்லி டிசைட் பண்ணினேன். ஆனால் அந்த மேரியால் அரேஞ்ச் பண்ணுற கிளாஸ் 2 ஆபேசையிலிருந்து எல்லா ஒக்காபுலரையும் சொல்லி கொடுத்தாங்க. 2 இயர்ஸ் வந்து நான் எக்கோல் போனேன், இங்கே ஃப்ரெஞ்ச் எக்கோல். இந்த ஃபைல் ஃபுல்லாக வந்து அவங்க எனக்கு தந்த பேப்பர்ஸ் நிறைய வந்து எழுதி படிப்பேன். அதையாட்டி இங்கே நான் எழுதிட்டு பக்கத்தில் வந்து எனக்கு விளங்கக்கூடிய மாதிரி இங்கிலீஷ்லேயோ தமிழ்லேயோ நான் எழுதி வச்சுருப்பேன். கொப்பியிலேயே நான் கொண்டு போய் அங்கே இருந்து நான் படிச்சுட்டு தான் இருப்பேன். ஸோ நான் என்னோட டைமை நல்ல யூஸ்ஃபுல்லாக நான் பயன்படுத்தினேன். வந்து நான் ஃபோனில் ஒரு கார்ட்டூன் பார்ப்பேன் டெய்லி. எல்லாமே கதைகள் தான். ஸோ அந்த கார்ட்டூன் வந்து டெய்லி பார்த்துட்டே இருப்பேன். ஃபோனில் வந்து ரெக்கார்ட் போடுவேன். நான் வாசித்து படிக்கிறப்போவே ரெக்கார்ட் போட்டுட்டு நான் பஸ்ஸில் போயிட்டு வர்ற டைமோ கிளாஸில் இருக்கிற டைம்ல எல்லாம் நான் அதை கேட்டுட்டு வர இருப்பேன். ரேடியோ வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன், ஃப்ரெஞ்ச் ரேடியோ. ஆனால் கிராமர் புக், அதோட வந்து ஃப்ரெஞ்ச் இங்கிலீஷ் தமிழில் வந்து 3லையும் இருக்கிற இந்த புக் வந்து இது எனக்கு நிவே வாங்கி கொடுத்தாரு. ஃப்ரெஞ்சு கிராமர் புக் ஸ்டார்ட்டில் நான் வச்சு படித்த புக். டு தமிழ் டிக்ஷனரி. இது ஃபோனில் தான் வந்து ட்ரான்ஸ்லேஷன் பார்த்து கொள்ளுவேன். எக்ஸாம் அப்ளை பண்ணியிருந்தேன். இது வந்து என்னோட ஆது சர்டிஃபிகேட். இது வந்து என்னோட டிகிரி சர்டிஃபிகேட். நீங்களும் வந்து ஊரில் உங்களோட எஜுகேஷன் நிவோ என்னென்று, அதாவது நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்களோ அதை வந்து இங்கே கொடுத்து சர்வதேச ரீதியில் அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். யூரோப்பில் வந்து வேலிடான ஒரு சர்டிஃபிகேட்டாக மாற்ற முடியும். நல்லா எழுதுவாங்க, வாசிப்பாங்க, ஆனால் கதைக்க வராது. இந்த ஃப்ரெஞ்சை கதைக்கிறதுக்கு வெட்கப்படுவாங்க. ஃப்ரெஞ்சின் முக்கியத்துவத்தை வந்து நீங்கள் படிச்சீங்கன்னு சொன்னால் கட்டாயம் உங்களுக்கு ஃப்ரெஞ்சு ஏறும். என்னோட வீடியோவில் சில டிப்ஸ் வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் என்ன போல் ஃப்ரெஞ்சு கற்றுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற டிடிஸ் டைரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.